ஆடிப்பூரத்துக்கு அம்மனுக்கு சாத்துற வளையல் மாலை ரொம்ப அழகாவும், சிம்பிளாவும் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோல்டு கலர் லேஸ் எடுத்துக்கிட்டு, அதில முனையில ஒரு முடி போட்டுக்கணும். கோல்டு கலர் லேஸ் இல்ல அப்படின்னா, நம்ம நல்ல மஞ்சள் கலர் திக்கான நூல் கூட எடுத்துக்கலாம். உள்ளனும் எடுத்துக்கலாம். முதல் வளையல்ல மட்டும் நல்லா வச்சு டைட்டா முடி போட்டுருங்க. அதுக்கு அடுத்த வளையல்ல பக்கத்திலேயே வச்சுட்டு, வளையலுக்கு மேல் புறமா லேஸ கொண்டு போய் உள்புறமா கொண்டு வந்து, நல்லா ஒரு சுத்து சுத்திட்டு மறுபடியும் மேலேயே கொண்டு வந்து வச்சிடணும். இதே மாதிரி பக்கத்தில பக்கத்தில ஒவ்வொரு வளையலா வச்சு, லேச மேல் பக்கமா தான் கொண்டு வந்து வளையலுக்குள்ள விட்டு அடிப்பக்கமா இழுத்து மறுபடியும் மேல கொண்டு வந்து வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு வளையலா வச்சு நல்லா சுத்திக்கலாம். கோல்டு கலர் லேஸ் வச்சு சுத்துறதுனால இது பார்க்கறதுக்கு செயின் மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். வளையல நல்லா நெருக்கமா வச்சு கயிறு நல்லா இறுக்கமா இழுத்து சுத்தி விடணும். அப்பதான் வளையல் மாலை பிரியாம இருக்கும். லூஸ் விட்டிங்கன்னா சீக்கிரமே பிரிஞ்சிடும். கடைசி வளையல்ல நல்லா டைட்டான ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். கலர் கலரான வளையல நான் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதால ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க ஒரே கலர்ல கூட செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.